வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம டெய்லி ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம செட்டப் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம செட்டப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். நீங்கள் மந்த் எண்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மந்த் எண்டில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டோட ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்ம வந்து மந்த் எண்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். பட் நம்மளோட செட்டப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு நீங்கள் இன்னைக்கான 4 ட்ரேட்ஸ் நம்ம எப்படின்னா பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டி 50லையும் சரி டெய்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் நம்ம அட்டன் பண்ணுவோம் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா. ஸோ 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். அந்த 4 ட்ரேட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் நமக்கு அச்சீவ் பண்ணிட்டு நம்ம வெளில வர முடியும். ஸோ இஃப் சப்போஸ் கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அன்னைக்கு நமக்கு ட்ரேட்ஸ் வந்து இல்லை. ஸோ அப்போது வந்து நம்ம என்னென்னா ரிஸ்க் வந்து ரிஸ்க்லேருந்து நம்ம வெளியில் வந்திருக்கோம், எஸ்கேப் ஆயிருக்கோங்கிறது தான் மீனிங். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃப்ரைடேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன். ஸோ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். இங்கேயும் பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா. நம்ம எந்த ட்ரேடுமே நீங்கள் கன்ஃபர்மேஷன் ப்ராப்பர் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்காம என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ பாருங்கள் இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இங்கே எதுவுமே இல்லை. இங்கே தான் நமக்கு வந்து நம்ம லைனில் பிரேக் அவுட் கிடச்சிது. இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் தென் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதுதான் நீங்கள் கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணியிருப்பீங்க. சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24735ல நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஆக்சுவலி கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோஸ் நெக்ஸ்ட் கேண்டில் இருக்கு இல்லையா, அதை சாரி பிரேக் அவுட் கேண்டிலோட நெக்ஸ்ட் கேண்டில் தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ அங்கே வந்துட்டு அதோட க்ளோசிங் வேல்யூவில் தான் நம்ம என்ட்ரு ஆகணும். இதுதான் நம்மளோட என்ட்ரிக்கான பாயிண்ட். ஸோ என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை இல்லையா. நம்ம வந்து டவுன்வர்ட்ஸில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கோம். பட் அது வந்து அப்வர்ட் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு 24755ல் வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இதோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ஸ்டாப் லாஸ் வேல்யூ நம்ம செட் பண்ணுவோம். ஏன்னா எந்த ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட் என்ட்ரு ஆகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ட்ரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆகும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணிட்டு தான் என்ட்ரு ஆகணும். ஸோ இங்கே நம்ம என்ட்ரு ஆனோம் பட் ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூ ஓகே. ஸோ 24755ல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இங்கே நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக அதே லைன்லேயே ஒரு வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே பிரேக் அவுட் கிடச்சது. இதையும் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி இங்கே நம்ம க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். 24766ல நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேயும் பாருங்களேன் நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் கிரியேட் ஆகலை. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மார்க்கெட்டில் வந்துட்டு இதுதான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ இப்படி ஒரே லைனில் பாருங்களேன் ஃபுல் மொமெண்டமும் இப்படி சிங்கிள் லைனில் இருந்தாலே நமக்கு வந்து ப்ராப்பரான மூவ் இருக்காது. அதுதான் உண்மை. ஸோ அதில் பாருங்கள் நம்ம லைனில் தான் இருந்தது. பட் நம்ம பாருங்களேன் அகைன் இங்கேயும் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். செகண்ட் ட்ரேடுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இதோட க்ளோசிங் வேல்யூவில் வச்சுருப்பீங்க இல்லையா, ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்பீங்க ரைட். ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 24747ல் இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம செகண்ட் ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம ரூல் படி என்ன பண்ணுவோம், ஒரே லைனில் அகைன் 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கூட அதை நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணக்கூடாது. கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போ இந்த லைனில் எனக்கு 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேலே இருக்க லைன்லையோ இல்லை இதுக்கு கீழே இருக்க லைன்லையோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரேட் அட்டன் பண்ணணும். சேம் லைனில் இங்கேயே நமக்கு 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இப்போ இதில் அகைன் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடுக்கான கன்ஃபர்மேஷனாக இதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதான் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம ரூல் அதுதான். ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே ஆல்ரெடி 2 டைம்ஸ் ஹிட் ஆனதுனால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ண மாட்டோம், நெக்ஸ்ட் இங்கே நமக்கு ப்ராப்பரான இங்கே கன்ஃபர்மேஷனுமே ப்ராப்பர் இல்லை எனக்கு தெரிஞ்சு. குட்டி கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் இங்கே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் எதுவுமே இல்லை. ஸோ இதில் நம்ம எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டோம்.
ஐ மீன் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ பிஃபோர் மேலேயும் பாருங்கள் கீழேயும் பாருங்கள் நமக்கு எந்த மொமெண்டமும் கிரியேட் ஆகலை. அப்வர்ட்ஸ்லேயும் சரி டவுன்வர்ட்ஸ்லேயும் சரி ஒன்லி சிங்கிள் லைன் தான். நம்ம அந்த ஒரே லைன்லேயே ஃபுல்லாக நமக்கு முடிஞ்சிருச்சு. அதில் ஒரு 2 ட்ரேட் கிடச்சிது. பட் அதுவுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு முடிஞ்சு. இங்கேயும் நம்ம ஒரு 19 பாயிண்ட்ஸ் நமக்கு செகண்டரிலையுமே நமக்கு ஒரு 19 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 39 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நிஃப்டி 50 பொறுத்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ப்ராப்பரான மொமெண்டம் கிடையாது மார்க்கெட்டில். ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ மொமெண்டம் இல்லாத டைமில் வந்துட்டு நீங்கள் அகைன் ட்ரேட் அட்டன் பண்ணுறதுனால ப்ராஃபிட் கிடையாது இல்லையா? அது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம செட்டப்ஸ் நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக வந்துட்டு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ், இப்போ லாஸ் உண்டு தான், ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அது எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2 டைம்ஸ் அட்டன் பண்ணி எனக்கு லாஸ் ஹிட் ஆனதுனால நான் நெக்ஸ்ட் அதை அட்டன் பண்ண மாட்டேன். ஸோ இங்கேயே எனக்கு வந்து நான் வந்து ஒரு சேஃப் மோடுக்கு நான் மாறிட்டேன். சேஃப் ஜோனில் தான் நான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான். இங்கே ஒரு 39 பாயிண்ட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸோடு நான் வந்துட்டு நீட்டாக வெளில வந்துடுவேன். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ட்ரேடிங் இந்த லைனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை அட்டன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இங்கே நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். நமக்கு ட்ரேட் இல்லை. ஒன்லி 2 ட்ரேட்ஸ். பட் அதுவுமே ஸ்டாப் லாஸ். ஸோ அதனால் நமக்கு இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்மளோட அந்த மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸ் வேல்யூவோடய நம்ம நீட்டாக வெளில வந்துடலாம். அவ்வளோதான். ஸோ இதுதான் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் தான். பிகாஸ் இவ்வளோதான். இப்படி மொமெண்டம் இருக்கும்போது நம்ம எப்படி இது பண்ணாலும் நமக்கு வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே நம்ம அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். ஓகேயா? ஸோ ரிஸ்க்லேருந்து எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம், ரிஸ்க் ஃபேக்டர் எப்படி ரொம்ப ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதில் எப்படி ஒரு மேக்ஸிமைஸாக நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம செட்டப்ஸோட மெயின் தீமே அதுதான். ஸோ அப்படி தான் ரெகுலராக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்கள் மந்த் எண்ட் நீங்கள் அனாலிசிஸ்லாம் நீங்கள் மந்த்லி ஃபுல் அனாலிசிஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு மந்த் எண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷுவராக நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கே தெரியும், ரெகுலர் அனாலிசிஸ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம ப்ராஃபிட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் தான். அப்பப்போ வந்து மினிமமான ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ மினிமமான ஸ்டாப் லாஸ் வித் ரிஸ்க் டைமில் வந்துட்டு அந்த ரிஸ்க்கை எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம். இப்போ அங்கே ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆகுன்ற டைமில் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், அந்த மாதிரி இதுதான் நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. வாங்க இப்போது வந்துட்டு நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். நான் டெய்லி ப்ரொவைட் பண்ணுற இந்த செட்டப்ஸ் தான் நம்மளோட டெய்லி டார்கெட்ஸ். இது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். வாங்க இப்போ வந்து மண்டே நம்ம நாளைக்கு நம்ம என்ன செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணணும், நம்மளோட டார்கெட்ஸ் அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம டார்கெட்ஸ் பார்த்துடலாம். இஃப் சப்போஸ் டவுன்வர்டில் மொமெண்டம் க்ரியேட் ஆச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 24,774, 24,853, 24,908, 24,969, 250,73, 251, 36, 252, 04, 252, 63. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ். மார்க்கெட் அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். தென் டவுன்வர்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,729, 24,616, 245,46, 24456, then 24400, 24321, 24214, 23944. இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தால் அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்தாச்சு. இஃப் சப்போஸ் டவுன்வர்டில் மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த செட்டப்ஸ் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். கிடைச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். என்ட்ரியில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா என்ட்ரிக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷுஷாராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால் டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும். வாங்க இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் வித் நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம்.
பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, நமக்கு வந்து ப்ராப்பரான எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலங்க பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃப்ரைடே மொமெண்டம் நமக்கு அதுதான். நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நம்ம குடுத்த செட்டப்ஸ் பாயிண்ட்ல நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருப்பீங்க ரைட்? நான் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரெண்ட் லைன்க்குள்ள மொமெண்டம் இருந்ததே தவிர, நமக்கு கன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரெண்ட் லைன்ல வந்துட்டு பிரேக் அவுட்டோ, ரிவர்சல் கன்ஃபர்மேஷனோ இந்த மாதிரி 2 கன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைக்கவே இல்ல. ஸோ கிடைக்காதனால நம்ம வந்து ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணியிருக்க கூடாது. எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஷியராக கன்ஃபர்மேஷன் இல்லாமல் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆக வேண்டாம். இப்போ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க, நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, நான் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டுமே என்ட்ரு ஆகணும். இஃப் சப்போஸ் என்ட்ரு ஆகலைன்னு நம்ம ஒரி பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அன்னைக்கான ரிஸ்க்லேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆயிருக்கோம், அவ்வளோதான். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைக்காம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நமக்கு எந்த ட்ரேடும் கிடைக்கல. இதான் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். நத்திங் டு வரி. நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சி என்ட்ராகி நம்ம லாஸ்ட் மொமெண்ட் ஒரு லாஸ்ட் ஹிட் ஆகிறதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்காம நம்ம என்ட்ராகாமல் இருக்கிறது நம்ம வந்து ரிஸ்க்லேருந்து நம்ம வந்து சேஃப் ஜோனுக்கு வர்றதா தான் மீனிங். ஓகேயா? ஸோ இதுக்காக நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஷியோராக வந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் நிறைய ப்ராஃபிட் நம்ம புக் பண்ண தான் போகிறோம். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் வேல்யூஸ் தென் ட்ரேட் கிடைக்காம இருக்கிற டேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதுக்காக நம்ம வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம ப்ராஃபிட்டோட தான் நம்ம வெளில வர போகிறோம். ஓகேயா? ஸோ அதனால இப்போ நம்ம வந்து நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு ரெகுலராக கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஷியோராக நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. மெயின் தீமே என்னென்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி அதில் வந்து லாஸை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் நம்ம செட்டப்ஸோட மெயின் தீம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ப்ராப்பராக நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷியோராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ் நமக்கு புக் ஆகும். ஓகேயா? ஸோ வாங்க இப்போது நாளைக்கு நம்ம மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். ஸோ 55839 55986 56224 56512 56713 569 41 571 23 57334. ஸோ இதை நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். மண்டேக்கான டார்கெட்ஸ் அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் தான். இஃப் சப்போஸ் நமக்கு டவுன்வர்டில் மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 55612 55414 55178 54972 54751 54527 54366 54172. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான அப்வர்ட் மொமெண்டமில் இருந்து அதுக்கான டார்கெட்ஸ், தென் டவுன்வர்ட் மொமெண்டமில் இருந்து அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ரெகுலராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தென் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால் டெய்லி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.